வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி மாம் ஹப் யூடியூப் சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கூட வீரலட்சுமி இருக்காங்க ஃபார் ஹாப்பி மாம் அவார்ட். ஸோ ஹாப்பி மாம் அவார்ட் மைல்ஸ்டோன் நாமினேஷன்ஸ்க்காக நிறைய மதர்ஸ் வந்து நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவார்டை பற்றி ஒரு சின்ன குவிக் விளக்கம் சொல்லிடுறேன். ஸோ ஹாப்பி மாம் ஹப்குள்ளே என்டர் ஆகும்போது ஒரு மதர் வந்து எனி ஃபார்ம் ஆஃப் ஜாம்பி மதராக வராங்க. அவங்களோட ஹெல்த், பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்ல அவங்க ஒர்க் பண்ணி அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணும்போது நம்ம வீரா மாதிரி ஹாப்பி மாமா வந்து அவார்டுக்கு அவங்க வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க. அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட் அண்ட் சைல்டு அவங்களோட அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணும்போது தே பிகம் எலிஜிபிள் ஃபார் லவ்விங் மாம் அவார்ட். அண்ட் அவங்களோட கெரியர் கோல், ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் பண்ணும்போது தே பிகம் அ குவீன் மாம். ஸோ ஜாம்பி மாம் டு ஹாப்பி மாம் டு லவ்விங் மாம் டு குவீன் மாம், இதுதான் நம்மளோட லேடர் ஃபார் எனி மதர். அந்த வகையில் இந்த ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ண வீராவோட இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் ஹியர் ஹர் ஸ்டோரி. வெல்கம் வீரா. உங்களை பத்தி சின்ன பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ரம்யா. நான் வீரலட்சுமி. நான் வந்து சிங்கிள் டாட்டர். என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஊர்ல இருக்காங்க. I'm married for 10 years now, and I have a son who is 9 years. So that is my background, and currently we are working. Both me and my husband are working. We are abroad. And I have happened to see Happy Mom Hub via ஒரு Facebook group மூலமா தெரிஞ்சிட்டு நான் வந்து immediately it was like கண்டிப்பா ஜாயின் பண்ணணும், பார்க்கணும் வாட் இஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்துட்டு நிறைய சின்ன சின்னதா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் பேக் டு பேக் ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும், நிறைய கோபம் வரும். அதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ என்னதான் ஹாப்பி மாம்னா அப்படி என்னதான் இருக்கு அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் வந்துட்டு டிசம்பர் 2022 ஜாயின் பண்ணேன். பட் இந்த 5 day கிளாஸ் எல்லாம் வந்துட்டு பிப்ரவரி ஆச்சு பிகாஸ் ஆஃப் வெக்கேஷன்ஸ். அண்ட் பிப்ரவரியில என்னோட 5 day கிளாஸஸ் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணேன் 2023. அப்பத்துல இருந்தே வந்துட்டு லைஃப் ஹஸ் சேஞ்ச்ட் a lot. That's the truth actually. Super. So I think நீங்க அப்ராட்ல இருக்கிறதால I want to ask this question, like எல்லாமே you will be able to, இங்க மாதிரி நம்ம இந்தியா மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. being working parent, எப்படி how did you feel before Happy Mom Hub, joining Happy Mom Hub? What were the major issues that you felt before joining? ஆக்சுவலா டைம் எல்லாம் நிறைய இருக்கும். டைம் மேனேஜ் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். அதே மாதிரி நம்ம நினைச்சா எதுனாலும் பண்ணலாம். how much ever we want. நம்ம ஆஃபீஸ் பார்த்துட்டு ஈவினிங் டைம் இருக்கும். இந்தியா மாதிரி கிடையாது, ஈவினிங் நம்மளுக்கு டைம் இருக்கும். அந்த டைம்ல குக் பண்றதா இருக்கட்டும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு முடியும், நம்ம நினைச்சா முடியும். நம்ம ஆனா அதை தெரியாம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு நடக்கலாம், அது நடக்கல, இது நடக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த சர்க்கிள்குள்ளேயே இருப்போம். அது ஒரு மாதிரி சர்க்கிள் அடிச்சுட்டே இருப்போம். ஒன்ஸ் we realize it is, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா everything will fall in place. சூப்பர். ஸோ நீங்க ஹாப்பி மாம் ஹப் ஜாயின் பண்ணி ஒரு ஐ திங்க் ஒரு 1 year மேல ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து வாட் ஆர் தி சேஞ்சஸ் தட் யூ ஹேவ் சீன் ஆஃப்டர் ஜாயினிங் இன் திஸ் 1 year? சேஞ்சஸ்னா I'll go through ஆக்சுவலா. நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போதே பிசிக்கல், மென்டல், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோல் செட் பண்ணுவோம். ஸோ நான் மேஜரா அச்சீவ் பண்ணதுன்னா செல்ஃப், பிசிக்கல், மென்டல் ஹெல்த்ல தான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். மேபி ரிலேஷன்ஷிப்ல நான் எனக்கு ரியலைஸ் பண்ற வரைக்கும் நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். பட் தேர் இஸ் a lot of work. இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு. கொஞ்சம் அந்த கோவம் வர்றது அதெல்லாம் வந்துட்டு we have to still work a lot. பட் I'm much happier. நான் என்ன ஸ்டேட்ல இருந்தேன், இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்கேன் அப்படிங்கறதுல வந்துட்டு I'm much happy. ஸோ பிசிக்கல் ஹெல்த்ல பாத்தீங்கன்னா நான் ஐடியலா ஒரு வெயிட்ல தான் இருந்தேன். ஐ ஹாவ் நாட் தாட் அபவுட் வெயிட் லாஸ் ஆர் எனிதிங். ஆனா நான் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், யோகா பண்றது, ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் வந்துட்டு இர்ரெகுலரா இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இர்ரெகுலரா இருந்தது. அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுலாம், என்ன வாட்டர் நிறைய குடிக்கணும், இதெல்லாம் தான் என்னோட இனிஷியல் கோல்ஸா இருந்தது.
அதெல்லாம் இப்ப நல்லாவே நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சூப்பர். 1 ஹவர் நம்ம தண்ணி குடிச்சு 1 ஹவருக்கு மேல ஆச்சே, நம்ம இப்ப தண்ணி குடிக்கணுமே அப்படி ஓ சொல்லி வாவ்! வந்துட்டு செல்ஃபாவே வந்துட்டு நம்ம அதெல்லாம் நெறையவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ம், இப்போ ம், வந்து ஆஃப்டர் ஜாயினிங் ஹாப்பி மாம் ஹப் நெறைய அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுனால வந்துட்டு அ இ அ அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுல நெறையவே வந்து வொர்க் பண்ணியிருக்கேன். காஃபி சூப்பர். காலையில எந்திரிச்ச உடனே காஃபி, டீ வந்து குடிக்கிறது நிறுத்தியாச்சு. அது ஓ! 9:00 அப்புறம் தான் காஃபி, டீ குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 12 ஹார்ஸ், 13 ஹார்ஸ் நைட் வந்து சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ம், ஒண்ணுமே தண்ணி மட்டும் தான். மத்தபடி ஈவன் இஃப் யூ ஆர் வாட்சிங் டிவி 12 மணி வரைக்கும் இருந்து டிவி வாட்ச் பண்ணா கூட ஸ்நாக்ஸ் ம். சாப்பிடுறது கிடையாது. அந்த மாதிரி அ இஷ்யூஸ்லாம் வந்துட்டு நெறையவே கம்மி ஆட்டோமேட்டிக்கா. இட் இஸ் ஆ. நாட் லைக் இட் வாஸ் நாட் ஃபோர்ஸ்ட். நான் கஷ்டப்பட்டு இப்போ வெக்கேஷன் டைம்லலாம் வந்துட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. ம், ஆனா வந்துட்டு ம், நம்மளுக்கு தோணாது. ஓ! நம்ம ம். சாப்பிடல அப்படின்னு தோணாது. சூப்பர். மெயினா ஒரு பாயிண்ட் வந்து நான் சுகர் ஸ்டாப் பண்ணிட்டேன். சுகர் ஓ! வந்துட்டு வாவ்! டீ அண்ட் காஃபி முக்கியமா. ஸ்நாக்ஸ் ம், சாப்பிடுறேன். அப்பப்போ வேணும் ம். அப்படின்னு தோணும் அப்படிங்கிறப்போ நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிறேன். யாஹ்! மத்தபடி டீ அண்ட் காஃபில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துட்டு ஸ்டாப் பண்ணேன். இட் வாஸ் ம். ஈஸி பிகாஸ் நோ ஒன் எல்ஸ் அரவுண்ட் மீ ட்ரிங்க்ஸ் இட். அது ஸ்டாப் கரெக்ட். பண்ணிட்டு வீட்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இட் டுக் சம் டைம். ஆனா ம். வீட்லயே நான் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். டீ, காஃபில வந்து சுகர் போடுறதில்ல. ஹஸ்பண்டுக்கு போட்டு குடுத்தாலும் எனக்கு வந்து தோணாது. எனக்கு போட்டு வெரி குடிக்கணும் நைஸ். அப்படி தோணாது. வெரி அதெல்லாம் நைஸ். வந்துட்டு பிசிக்கல் சேஞ்சஸ் நெறையவே வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னொரு பியூட்டிஃபுல். முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நெறைய செல்ஃப் கேர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. நம்ம ம், மைண்ட்ஃபுல்லா ஒரு வொர்க் பண்றதா இருக்கட்டும், குக்கிங் ம், பண்ணும்போதும் சரி, நெறைய ஜக்கிள் பண்ணுவேன். இப்ப வந்து ஓகே நம்ம ம். குக்கிங் பண்றோமா? நம்ம இப்ப அது குக்கிங் தான் மட்டும் பண்ணு. பண்றோம். நம்ம நம்ம வேலைய அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறதுல சூப்பர். எல்லாம் வந்துட்டு நெறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னொரு லவ் இட். விஷயம் சொல்லணும்னா, முன்னாடியுமே நான் நெறைய பெட்டரா தான் இருந்திருக்கேன். செல்ஃப் கேரா ம். இருக்கட்டும், ஆம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், வெளிய போறதா இருக்கட்டும், செல்ஃபா நம்ம நெறைய நம்மளுக்கு நம்ம பண்ணிக்கிறது நெறைய விஷயம் நான் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஆ. ஆனா, அத இப்ப தான் நான் ரியலைஸ் பண்றேன். கிரேட். சூப்பர். ம், ம். நெறைய விஷயம் இருக்கட்டும். இது இப்ப நான் வந்து நெறைய ரியலைசேஷன் நடந்திருக்கு. ஆஃப்டர் ரைட். ஜாயினிங் ஹேப்பி மாம் ஹார்ட். நம்ம எது தப்பா பண்றோங்கிறதும் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எது இவ்வளோ நாள் நம்ம நல்லா பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறதும் நான் இப்ப ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ரியலைசேஷன். ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து இது பண்ணல, இது பண்ணல, இது பண்ணல அப்படின்ற ஃபோக்கஸ்லயே ம். இருப்போம். ஒரு கரெக்ட். கில்ட் மோட்லயே இருப்போம். வி வில் நெவர் கம் இன்டு ஒன் இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்திருக்காது. ஸோ தட்ஸ் அ கரெக்ட். கிரேட் லீப். ஆமா. கண்டிப்பா. ஸோ இப்போ பிசிக்கல் உங்க யா மென்டலாவும் சாரி. எஸ் ப்ளீஸ். அ மென்டலாவும் வந்துட்டு முன்னாடி வந்து நெறைய மைண்ட் ஷேட்டர் இருக்கும். நம்ம குக் ம், பண்ணிட்டே இருந்தா கூட, ம், அப்படி நடந்துச்சு, அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, அவங்க அப்படி பண்ணாங்கல்ல, அப்படிங்கிற மாதிரிலாம் நெறைய மைண்ட் ஷேட். இப்ப வந்து நெறைய பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கு. நம்ம அடுத்து ம், என்ன பண்றோம்? நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். ஓகே நம்ம இது வந்து நல்லா பண்றோம். அடுத்து இது பண்றோம். அப்ப நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் வந்துட்டு டுவர்ட்ஸ் வாட்ஸ் நெக்ஸ்ட்? வாட்ஸ் ஃபார் அஸ்? ம். அப்படிங்கிறதுல மாறுனதுக்கு அப்புறம் அந்த பழைய கதைய பத்தி யோசிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு நெறையவே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. லவ் இட். ஆம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபைட்டுன்னு ஒண்ணு ஆரம்பிக்குதுன்னா, அத ம்ஹ்ம். அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது நானா தான் இருப்பேன். அந்த ஃபைட் சண்ட பெருசாகுறதுல தான் வந்துட்டு, ம். அத எப்படி சால்வ் பண்ணணும்? அத வந்து காமா ஹேண்டில் பண்ணுங்கிற தாட்டே முன்னாடிலாம் இருக்காது. ம்ஹ்ம். சொல்ட்டியா? நீ என்ன சொல்ட்டியா? வா சண்ட போடலாம். அப்படிங்கிற ரேஞ்ச்ல தான் இருக்கும். இப்போ ரைட். வந்து இப்போ வந்து நெறைய என்ன சொல்றது? காமா ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும். அந்த அடுத்த ஸ்டேஜ்க்கு போகாது. சின்னதா ஒரு சண்ட வந்தாலும் சண்ட வரதான் செய்யும். அது இருக்கதான் செய்யும். கரெக்ட். பட் கோவம் வரதான் செய்யும். பட் ஆனா அது ஓவரா பெரிய பிரச்சனை ஆகாம முன்னாடிலாம் நெறைய ப்ராப்ளம்ஸ் மட்டுமே நம்மளுக்கு தெரியும். நெறைய சண்ட போடுறோம், சண்ட போடுறோம், சண்ட போடுறோம். இப்ப ம். வந்து நெறைய ம், ஹேப்பியா ம், இருக்கோம். ம். நல்லா ஜாலியா இருக்கோம். நம்ம இது பண்றோம். இவ்ளோ ஹேப்பியா வாவ்! இருக்கோம். இப்படிங்கிறதுல வந்துட்டு ஃபோக்கஸ் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பர், சூப்பர். இது லவ் எல்லாமே இட். சேஞ்சஸ். ம ஹை டைம். 1 எஸ். இயரா ஒரே மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான். வாவ்! வாவ்! ஸோ இப்போ இந்த இந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்ல உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும்போது, எங்கெங்க எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியுது? அதாவது நீங்க இப்ப சொன்ன மாரி ரிலேஷன்ஷிப் ஹஸ் இம்ப்ரூவ். அந்த மாரி என்னெல்லாம் வந்து டான்ஜிபிளா யூ ஆர் ஏபிள் டூ சீ இன் யுவர் லைஃப்? இதெல்லாம் எனக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இல்ல மாறியிருக்கு. அந்த மாரி ஏதாவது இருக்கா?
ரியலைஸ் பண்ணாமலே ஒரு 4 கேஜி ரெடியூஸ் ஆனேன். ஓ! பியூட்டிஃபுல். அது ரியலைஸே பண்ணல. நான் வந்து கோல்ல வந்துட்டு எனக்கு வெயிட் ஒரு லிஸ்ட்லயே இல்ல. இல்ல. ரியலைஸ் ம். பண்ணாமலே ஒரு 4 கேஜி ரெடியூஸ் ஆயிருக்கேன். மத்தபடி ஆப்வியஸா தெரியறது வந்து எனக்கு இந்த ஃபைட்ஸ் வீட்ல வந்து சண்டை போடுறது ரொம்ப கம்மியா இருக்கு. அ கோ சின்ன சின்னதா அப்பப்போ கோவம் வரும். பையன் கிட்ட வந்துட்டு இது யா. பண்றான், அது பண்றான். ஆனா ஆ லவ் வந்து டோட்டலி ஹஸ் சேஞ்ச்ட். ம். காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இப்போ ஹக் தான் பண்ணிப்போம். நாங்க வந்து ஒரு ஹக் பண்ணி ஒரு காலைல ஒரு மார்னிங் கிஸ் குடுத்துட்டு தான் அவன் வந்துட்டு போய் ரெடி ஆகவே போவான். அது ரைட். வந்துட்டு ஆ அந்த அந்த பாண்டிங் வந்து நெறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. இப்பவும் ரைட். அந்த சின்ன சின்ன கோவம், சின்ன சின்ன "ஏன் இப்படி பண்ற?" அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலுமே, அந்த எஸ். பாண்டிங் ஹஸ் இன்கிரீஸ்ட் அ லாட். சூப்பர். பையன்கிட்டயா இருக்கட்டும், வீட்ல ஹஸ்பண்ட் கிட்டயா இருக்கட்டும், என்னோட பேரன்ட்ஸ் கிட்டயா இருக்கட்டும், எங்க அம்மா கிட்டலாம் இப்ப கதை கதையா பேசிட்டே இருக்கிறது தான். நான் ஓ நெறைய வாவ்! டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும். எல்லாத்துலயுமே வந்துட்டு இட் ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட். சூப்பர். ஸோ இந்த சேஞ்சஸ்க்குலாம் என்ன டூல்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பர்சனலா ஹெல்ப் ஆச்சு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியா நம்ம வொர்க் பண்றது வந்துட்டு இட் ஹாஸ் ரியலி ஹெல்ப்ட். எஸ். நம்ம என்னதான் வந்துட்டு 4 கன்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டாலும், ஓகே இது ம். பண்றோம், அது பண்றோம், கிராட்டிட்யூட் எழுதணும், இத எழுதணும், அத எழுதணும் அப்படிங்கிறது வந்து என்னதான் உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி எங்கேயாவது படிச்சிருந்தாலுமே, ஒரு ம்ஹ்ம். கம்யூனிட்டியா நீங்க ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது, தேர் இஸ் சம்திங் இன் த பேக்கிரவுண்ட். உங்க லைஃப் யூ வுட் ஹேவ் சோ மச் டூ டூ இன் யுவர் லைஃப். ம். ஸ்டில் வந்துட்டு யூ கேன் கெட் லாஸ்ட், யூ கேன் டீவியேட் அதெல்லாம் இருந்தாலுமே, பிகாஸ் ம். ஆஃப் திஸ் கம்யூனிட்டி வி கெட் பேக். ரைட். சூப்பர். டெய்லி நம்ம ஏதாவது ஒரு அச்சீவ்மென்ட் பார்த்துட்டே இருப்போம். யாராவது ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ம். ஹேப்பியா ஃபீல் பண்றதா இருக்கட்டும், நம்ம வந்து ம். ஓகே நம்மளும் இது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதா இருக்கட்டும். அது ம்ஹ்ம். ஒரு பேக்கிரவுண்ட்ல ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அது ஒரு யா. அது ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் லேர்னிங். இட்ஸ் அபௌட் அந்த ஒரு ஃபேஸ்லயே அப்படியே இருக்கிறது. அந்த ம். ம். அம் ஃப்ரீக்வன்சி, ஹையர் ஃப்ரீக்வன்சி பேசுவோம்ல. அந்த அந்த ஃப்ரீக்வன்சில நம்மள அப்படியே மெயின்டெயின் பண்ணி கொண்டு போறதுக்கு வந்து கம்யூனிட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சூப்பர். செகண்ட் வந்துட்டு ஹடில் கால்ஸ். நான் ஹடில் கால்ஸ் வந்துட்டு லைவ் மோஸ்ட்லி மிஸ் பண்ணவே மாட்டேன். வீட்ல ஓ! இருக்கிறேன். நம்மளால ம். ஆஃபீஸ் வந்து நம்ம இருக்கணும். அங்க இருந்தே ஆகணும்னா, நான் சைலன்ட்டா போட்டுட்டு கேட்டுட்டு இருப்பேனே தவிர, அட்லீஸ்ட் 1 ஹவர் அந்த மாரியாவது கேட்க ட்ரை பண்ணுவேன். ரொம்ப முடியலன்னா மட்டும் தான் நான் லைவ் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். அது ம். வந்து ம். எவ்ரி வீக் நம்ம அட்டெண்ட் பண்ணும்போது, இட் இட் கீப்ஸ் தட் ஒரு டச் இருந்துட்டே இருக்கும். நம்ம எஸ். அந்த ஒரு ம். லெவல்ல இருந்துட்டே இருக்கிறது வந்துட்டு நெறைய ம். ஹெல்ப் பண்ணுது. கம்யூனிட்டி ம். ஹேடில் கால் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ம். செகண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து கிராட்டிட்யூட். லவ் ஜர்னல் இட். எழுதுறதா இருக்கட்டும், மென்டலி நான் இப்ப வந்துட்டு அந்த ஆ இல் அது நம்ம எழுதலன்னா கூட நான் அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். கிராட் ம். தூங்கி முழிக்கும்போதே தேங்க் யூ சொல்லிட்டு முழிக்கிற மாதிரி தான். தூங்க போகும்போதும் சரி, சூப்பர். முன்னாடிலாம் வந்துட்டு மைண்ட எவ்வளவு வேஸ்ட் பண்ணியிருக்கோம், என்ன கண்டதெல்லாம் யோசிச்சு வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப வந்து நெறைய ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த இப்போ ஈவன் இஃப் அந்த தூங்க போற டைம கூட அது ஒரு கிராட்டிட்யூடோட நம்ம இது இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்கோம். இதுக்கு எதுக்கு ரைட். நம்ம வந்து ஹேப்பியா இருந்திருக்கோம். அப்படி சொல்லி யோசிக்கிறதா இருக்கட்டும். கிராட்டிட்யூட் ஹஸ் ஹெல்ப்ட் மீ ட்ரிமெண்டஸ்லி. அ பியூட்டிஃபுல். எனக்கு எனக்கு பெர்சனலா அந்த ஒரு அது ஃபாலோ பண்றது, அது மாதிரி நெறைய நம்ம பேக் டு பேக் பண்ற ஆக்டிவிட்டீஸ். ம். ஒரு ம். ஆ கிராட்டிட்யூட் எழுதுறதாவே 21 டேஸ் எழுதுறதா இருக்கட்டும். அந்த மாதிரி நம்ம பேக் டு பேக் பண்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு எனக்கு ஆ ஈவன் தோ ஐ ஹேவ் நாட் புட் மை 100% இட் ஹாஸ் ஹெல்ப்ட் மீ ட்ரிமெண்டஸ்லி. அது யா. வந்துட்டு டெஃபினட்டா சொல்லணும். நம்ம வந்து இவ்வளவும் பண்றாங்க. ஐயோ! நம்மளால இவ்வளவும் பண்ண முடியலையே! அப்படிங்கிற சிச்சுவேஷன் இல்லாம, நம்மளும் பண்றோம். வி ஆர் ஆல்சோ ம். டூயிங் இட். ம். வாட் எவர் வி ம். கேன் இருக்கிற டைம்ல நம்மளும் அத பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு, ஈவன் இஃப் இட் இஸ் 50% வி ஆர் டூயிங் இட். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலா. கிரேட். கிரேட். லவ் இட். ஸோ அந்த ஆல் ஆர் நன் எனக்கு 0% இல்ல 100% இல்லாம ஐ அம் டூயிங் இட். இட்ஸ் ஓகே. கண்டிப்பா. அப்படிங்கிற அந்த அந்த மைண்ட் செட் வரதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வாட் ஆர் த 3 டாப் டேக்அவேஸ் தட் யூ வுட் சே ஃப்ரம் திஸ் 1 இயர் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆர் டாப் 3 சேஞ்சஸ் ஆர் டேக்அவேஸ் வாட் எவர் தட் யூ வாண்ட் டு ஷேர். மைண்ட் செட் சேஞ்ச் தான் ஆக்சுவலா. நம்ம ம். வந்து அ முன்னாடி என்ன
பண்ணிட்டு இருந்தோம். நம்ம மைண்ட் செட் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி நடக்கிறதே தான் இப்பவும் நடக்குது. அதே லைஃப தான் நம்ம வாழ்றோம். அது எதுவும் ஒண்ணும் பெருசா சேஞ்ச் ஆயிடுறது இல்ல. பட் ஸ்டில் நம்ம எத பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளவு நாள், இப்ப நம்ம எத பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் சேஞ்ச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேக் அவே என்னோட மேஜர் சேஞ்ச் சூப்பர். அது கிராட்டிடியூடா இருக்கட்டும். முன்னாடி இருந்ததுக்கு நம்ம எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கோம். அதுக்கு வந்து கிராட்டிடியூட் நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் மேஜர் சேஞ்ச் வந்துட்டு எனக்கு வந்து இதுலதான். மைண்ட் செட் சேஞ்ச். இவ்வளவு நாள் நம்ம என்ன பார்க்கல, நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு எனக்கு என்னோட மேஜர் சேஞ்சே நடந்திருக்கு. சூப்பர், சூப்பர். ஸோ எனிதிங் தட் யூ வாண்ட் டு டெல் த வியூவர்ஸ் ஆர் உங்கள மாரி ப்ராபப்ளி அப்ராட்ல இருக்கிற மதர்ஸுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மெசேஜ், லவ் மெசேஜ்? டேக் சப்போர்ட் அவ்வளோதான். செல்ஃப் கேர் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. நம்ம நல்லா இருந்தா தான் வந்துட்டு வி வுட் பி ஏபிள் டு ஹேண்டில் அதர் ஸ்டஃப். நம்ம வந்து ஒன் ஆஃப் த மேஜர் பில்லர் இன் த ஃபேமிலி. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், டேக் சப்போர்ட். நம்ம வந்து பண்ணிடலாம், செஞ்சிடலாம், இதுவே நல்லதா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம it would go into a different level. If you take a little bit of support, it would definitely go into a different level. That is one of the thing I would like to tell other mothers. Great. வீரா, எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு பிகாஸ் யூ செட் திஸ். அதாவது இதுக்கு முன்னாடியும் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியும் லைஃப் வாஸ் ஓகே ஒன்லி ஃபார் யூ. சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள், அது ஓகே. அதெல்லாம் சரி பண்ணணும், இந்த மாதிரி சப்போர்ட் எடுக்கணும், இதை வந்து தாண்டி வரணும் அப்படின்னு வாஸ் தேர் எனிதிங் தட் ஆக்சுவலி இன்ஸ்பயர்ட் யூ டு டேக் ஆக்ஷன்? ஆர் ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாருக்கும் வர பிரச்சனை தான், சும்மா தலைவலி தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எப்ப பாரு சண்டை போடுவோம், எப்ப பாரு திட்டுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. பட் யூ ஹேட் டேக்கன் தட் ஸ்டெப் டு சேஞ்ச் த ஹோல் திங். வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு டேக் தட் ஸ்டெப்? ஹாப்பி, எப்படி ஹாப்பியா இருக்கணும் அப்படி நம்ம சண்டை போடுறோம், அப்புறம் சேர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான், அப்படியே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது இல்லாம அது ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சதுனாலதான் வந்துட்டு இட் வுட் ஹவ் brought me into this லைன். இது வந்து எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கலாமே, நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எப்ப ரியலைஸ் பண்றோமோ, that's when I got to know about Happy Mom Hub ன்னு நினைக்கிறேன். It pulled me into it அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னோட சைட்ல இருந்து மேஜரா ஒன்னு சொல்லணும்னா, sorry, I forgot what I was about to tell. No issues. Right. So in the inspiration, whatever, usually abroad life is not so pressurizing and all those things, and so people will be like, okay, life okay வா இருக்கு, and they will also not be able to இங்க இருக்கிற மாதிரி கோவத்தை காமிக்கவோ அடிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பீப்புள் வில் பி லைக், ஓகே, எனக்கு எல்லாமே லைஃப்லாம் வந்து ஓகேவா தான் இருக்கு, ஐ டோன்ட் ஹாவ் மச் ஆஃப் அ ப்ராப்ளம். Unless they get a big problem, they think I don't have much of a problem. And அந்த இடத்துல இருந்து if something has inspired you to come take that next level, I think that's a great leap அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து you had a vision. எனக்கு லைஃப் வந்து இந்த இவர் சொல்ற மாதிரி சைமன் சினக் சொல்லுவார், ஆல்வேஸ் கொஸ்டின் தி ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு. Always fighting, always going that loop. Why should it be like that? அப்படின்னு question பண்ணும்போது தான் I think you will get the answers when you are ready. So it was actually what I was about to tell is, நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய ரியலைசேஷன்ஸ் இருக்கும். எனக்கு என்ன ரியலைசேஷன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் ரியலைசேஷன், எவ்வளவு நம்ம ஹாப்பியா இருந்திருக்கோம், எவ்வளவு பிளெஸ்டா இருந்திருக்கோம், எவ்வளவு அத வந்து தெரியாம நம்ம இவ்வளவு நாள் ஸ்டூபிடா இருந்திருக்கோமே அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த மேஜர் சேஞ்ச். taken for granted. Yes. Tremendously blessed. நம்ம எவ்வளவு அழகான சைல்ட்ஹுட் இருந்திருக்கு, எவ்வளவு மணி இன்ஃப்ளோ இருந்திருக்கு. மணி மைண்ட் செட்ல எனக்கு வந்துட்டு பெரிய சேஞ்ச். முன்னாடிலாம் வந்து என்னதான் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் எனக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கவே மாட்டேன்.
அது ஒரு மாதிரி எவ்வளவு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இருக்குது, அவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டே வராது. வராது. நம்ம ம், ம், சேவ் பண்ணணும், சேவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ம், மைண்ட் செட்லயே தான் வந்துட்டு ம், எப்பவுமே இருந்திருக்கேன். பட் அது ம். வந்து இப்போ ட்ரெமெண்டஸா வருது. எனக்கு இஷ்டத்துக்கு வரும். நம்ம என்னனாலும் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி ஒரு ஆ. ஒரு டோட்டலா மைண்ட் செட் சேஞ்ச். ஒன் ஆஃப் த மேஜர் மைண்ட் செட் சேஞ்ச் ஆக்சுவலி. Superb, superb. So I think this is the best place to stop here. And I think Veeraக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு and in her mindset which has affected her, which has positively influenced her for her relationship, her parenting, her money mindset and all those things. And I think உங்களுக்கு வீரா மாதிரி சப்போர்ட் எடுக்கணும். நார்மல் லைஃப் இருக்கு, எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா இன்னும் பெட்டர் ஆகலாம். இன்னும் லைஃப் வந்து ஸ்ட்ரகிள் இல்லாம ஈஸியா எடுத்துட்டு போகிறதுக்கு எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we welcome you to join our membership and we will give the description below. And if you just want to follow us, download our app Happy Mom Hub அப்படிங்கிற அந்த ஆப் இருக்கு in Android and iOS Ocean. Just download it and keep following us and for all such inspiring videos. Thank you so much for staying with us. Yet another video ஓட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Bye bye.